அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் காலா ஸ்கை சேனல் வந்து ரொம்ப நாள் வச்சு மூவி ரோஸ்ட் பண்ணி, அதனால இன்னைக்கான கான்செப்ட் என்ன மூவி ரோஸ்ட்னா பாக்குறேடா வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. மூவி ரோஸ்ட்னாவே பாலையா தானே அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்க. புதுசா வந்து தெரியாது. ஏன்னா நம்ம பாலையா அவர்கள் தான் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. மூவி ரோஸ்டுக்கான நிறைய கண்டென்ட் கொடுக்குறது அவர் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பாலையா அவர்களை மூவி ரோஸ்ட் பண்ண போறதில்ல. இன்னைக்கு நம்ம யாரை மூவி ரோஸ்ட் பண்ண போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தான் மூவி ரோஸ்ட் பண்ண போறோம். நோ வைரஸ். சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் உலக சூப்பர் ஸ்டார் கிடையாது. அதாவது ஆந்திரா சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களை தான் நம்ம மூவி ரோஸ்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி மகேஷ் பாபு அவர்களுக்கு மூவி ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம தமிழ் ஆக்டர் 2 பேர் தான். ஒண்ணு நம்ம சிஎன் விக்ரம் அவர்கள், இன்னொன்னு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். ஜெயம் ரவி இல்லடா, ரவி மோகன். ஓ, ஜெயம் ரவி சொல்லக்கூடாதுல. ஓ, ரவி அவர்கள். ஆமா, அவங்க 2 பேர் தான் நம்ம மூவி ரோஸ்ட் மகேஷ் பாபு அவர்கள் படத்துக்கே காரணம். குறிப்பா ரவி அவர்கள் தான் முக்கிய என்ன தேர்றாங்க நான் பாத்துக்கிறேன். அதாவது என்னன்னா, அவரு தான் சொல்லியிருக்காரு, அதாவது எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லாம எப்படிங்க இவர் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாருன்னு அவர் சொல்லும் போது நானும் யோசிச்சு பாத்துக்கிறேன். நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஏதோ ஒரு படம் பற்றி பேசிக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன், சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னார், ஏங்க இந்த இவர் வந்து இந்த நடிகர் வந்து அம்மா செத்தாலும் அதே எக்ஸ்பிரஷன், பூ கொடுத்து அந்த கேர்ள் லவ்னு சொன்னாலும் அதே எக்ஸ்பிரஷன், ஊர் விட்டு ஓடி போனால் அது யாரும் கொலை பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரே எக்ஸ்பிரஷன் எப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப எனக்கு என் ஃப்ரெண்டுப்பா எனக்கு நல்லா தெரியும். அதான் எப்படிங்க இவர் அம்மா செத்தாலும் ஒரே ரியாக்ஷன் தான், ஹீரோயின் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரே ரியாக்ஷன் தான், அப்புறம் வந்து வில்ல வந்து சேஸ் பண்ணி ஃபைட்டுக்கு வந்து ஒரே ரியாக்ஷன். உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும்ல. சரி, இன்னைக்கு மகேஷ் பாபு அவர்கள் நடிச்ச ஒரு படத்தை மூவி ரோஸ்ட் பண்ண போறோம். அந்த படம் பேர் என்னன்னா, இதான் நம்ம மூவி ரோஸ்ட் பண்ண போறோம். படம் ஓப்பனிங்ல வந்து ஒருத்தர் வந்து புள்ளைய கூட்டுன்னு பேங்க் ஆஃபீஸுக்கு போய் பேங்க் காரண்ட் கெஞ்சின்னு இருப்பாங்க. அது வந்து அவன் புள்ள பாப்பா. அவர் வீட்டுக்கு வந்து அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுனா, மறுநாள் விடிஞ்ச அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தூக்குல தூக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்ட். என்ன சொல்ற? அதாவது ஏன்னா சின்ன பையன் யாருன்னா மகேஷ் பாபு அவர்கள். ஆனா உண்மையிலே டேரக்டரை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா கரெக்டான செலக்ஷன் பண்ணிருக்காங்க மகேஷ் பாபுவை. சின்ன பையன் மகேஷ் பாபுவை கரெக்டா டேரக்டர் செலக்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதாவது அந்த பையனோட அப்பா வந்து பேங்க் ஆபீஸ்ல கெஞ்சிட்டு இருக்கும்போது ரியாக்ஷன் பாருங்க. அப்படியே கெஞ்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வருத்தப்படும் போது அந்த ரியாக்ஷன் பாருங்க. அந்த பையன் கேட்டதுனால அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா தூக்குல தூங்கும் போது அந்த ரியாக்ஷனை பாருங்க. கரெக்டா செலக்ஷன் பண்ணிருக்காங்க மகேஷ் பாபுவா. நோ ரியாக்ஷன். வாவ், நக்கல்யா அவனுக்கு. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இப்ப அந்த பையனோட அப்பா அம்மாவும் செத்துட்டாங்க. சாகரவும் சும்மா ஒன்னும் சாவலங்க. புள்ளைய எப்படி அப்படியே விட்டு போறது சொல்லி புள்ளைக்கு ஒரு லம்பான அமௌண்ட் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. எவ்வளவு இருக்கு சகலா? என்ன அமௌண்ட் தெரியுமா? அதை காட்டுறேன். ₹1. எஸ், அதாவது சிவாஜி படம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. சிவாஜி படம் ₹1 வச்சு எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து முன்னேறி வந்தவர், அதே மாதிரி ₹1 வச்சு நம்ம பிள்ளையும் முன்னேறி வருவோம் அந்த நம்பிக்கையில வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணு. ஆனா பெத்தவங்க ஆசைய மகேஷ் பாபு அவருக்கு வீணாக்கவே இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா நினைச்ச மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டாரு. இங்க இல்ல, ஃபாரின்ல. அதாவது ஆமா, ஃபாரின்ல போய் அந்த ₹1 வச்சு செட்டில் ஆயிட்டாரு. ஃபாரின்ல போய் சும்மா செட்டில் ஆகுறதுனால சும்மா டைகி கட்டிக்கின்னு வேலையெல்லாம் பாக்குற மாதிரி நம்ம ஆள் செட்டில் ஆகல. அவங்க ஃபாரினுக்கே கடன் கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த ₹1 வச்சு. மகேஷ் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அந்த கம்பெனி பேரு. வழக்கமா வெள்ளக்காரன் கம்பெனி இந்தியாவுக்கு வந்து நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா இது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை காட்ட தேவை இல்லையா? இப்ப ஹீரோவை காட்டினா ஒண்ணு தெலுங்கு இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாட்டு வைக்கணும், இல்ல ஃபைட்டை வைக்கணும். இல்லைன்னா ஹீரோவை காட்ட முடியாதுல்ல. அப்கோர்ஸ் யா குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
டோன்ட் நோ இங்கிலீஷ். இப்ப வெள்ளக்காரங்கிட்ட கடை கொடுத்து அதை வசூல் பண்றது தானே நம்ம ஹீரோட வேலை. இப்ப வெள்ளக்காரங்கிட்ட போய் கடை வாங்கும் போது அங்க வந்து வெள்ளக்காரங்க வந்து சொல்றாங்க காசா தர முடியாது, வாங்குறது மட்டும் தான் எங்க வேலை அப்படின்னு சொல்லும் போது இப்போ சரி வந்து ஹீரோ சொல்றாரு இந்த ஃபைட் நம்ம டேரக்டர் பாராட்டி அவங்க சூப்பரா வச்சிருக்காரு. அது என்ன, ஓகே நீங்க நடிக்கலாம், ஆனா நீங்க ஒரு அடி நடிச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 72 அடி அடிப்பேன். ஏன்னா நீங்க ஃபாரினர், நான் இந்தியா. இங்க வந்து $1 வந்து இந்தியால இருந்து 72 ரூபாய்க்கு சமம். நீ என்ன ஒரு அடி அடிச்சா நான் உன்னை 72 அடி அடிப்பேன். புதுசா இருக்குல்ல காரணம், புதுசா இருக்கு. அப்புறம் என்ன, ஃபைட்டு தான். இப்ப என்ன ஃபைட் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன பாட்டு தானே. ஏன்னா ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஆமா ஆமா. ஓகே இப்ப பாட்டு வருது. இந்த பாட்டுல வந்து மகேஷ் பாபுவோட கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ற, மகேஷ் பாபு கிட்ட வந்து $25,000 வந்து வாங்கிட்டு அமெரிக்கால இருந்து என்ன ஒரு மெடலிஸ்டுக்கு வந்து போயிட்டாப்ல. அது ஒரு நாடு. இப்போ நம்ம மகேஷ் பாபு என்ன பண்றாங்க, இந்த பாட்டிலே போயிட்டு அமெரிக்கால நம்ம மெடலிஸ்ட் ஊருக்கு போய் அங்க வந்து ஒரு ஃபைட் எல்லாம் பண்ணி கன் ஷூட் எல்லாம் நடத்தி அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இதனால் டைரக்டர் அவர்கள் சொல்ல வர வேண்டியது என்னவென்றால், மகேஷ் பாபு அவர்கள் கிட்ட காசு வாங்கினா $1 இருந்தா கூட அவர் செலவெல்லாம் பார்க்க மாட்டார். அது அமெரிக்கால மெடலிஸ்ட் போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு காசு வாங்கிட்டு வந்துருவார். ஏன்டா அமெரிக்கால இருந்து மெடலிஸ்ட் போற டிராவலு, அப்புறம் அவங்க தேடுற டிராவலு அதெல்லாமே அதிகமா இருக்குமே. அந்த $25,000 கூட அதிகமா இருக்குமே, எங்கேயும் இடிக்குது இல்ல. சரி, அந்த டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா பாக்குற நம்மளும் கொஞ்சம் பாவம் தான். இது நம்ம நினைச்சுன்னா பிரச்சனை, தெலுங்கு ஆடியன்ஸ் நினைக்கணுமே. இப்ப யாரோட என்ட்ரி, நம்ம கீர்த்தி சுரேஷோட என்ட்ரி. கீர்த்தியா? அவங்க தானே இந்த படத்தோட ஹீரோயினி. சொல்லவே இல்ல. கீர்த்தியா ஹீரோயின்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதே. கீர்த்தி கீர்த்தி சுரேஷ்டா, கீர்த்தி இல்ல. செல்லமா கூப்பிடுவேன். இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். பேக்ரவுண்ட் மியூசிக்கா கொன்றுவேன். ஓகே, கதை விட்டு வெளியே போறோம். கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்து ஒரு குடும்ப குத்து விளக்கா நம்ம டைரக்டர் அவர்கள் காட்டுறாங்க. அதாவது காலையில் எழுந்துடன் பப்புக்கு போக வேண்டும், அங்க வந்து சூதாக வேண்டும், அந்த சூதான செலவை செலவைத்து விட்டுமே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு கதாபாத்திரமாக டைரக்டர் அவர்கள் அமைச்சிருக்கிறாங்க. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். அடுத்தது இவ்வளவு காசு நம்ம செலவு பண்ணிட்டோம்னு ஓனா கையில வந்து 10 பைசாவும் இல்ல. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொல்லும் போது, கீர்த்தி சுரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இந்தியன்ல இருந்து ஒருத்தன் வந்து இங்க வந்து வட்டிக்கு ஃபைனான்ஸ் விட்டுங்கிறான், அவங்க கிட்ட நீ காசு வாங்கலாம். ஆனா நீ அவங்க கிட்ட காசு வாங்கினா மத்தவங்க மாதிரி ஏமாத்த முடியாது. கீர்த்தி சுரேஷோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி வந்து கடன் வாங்கும், அந்த கடனை வாங்கி வந்து இந்த மாதிரி சரக்கு அடிக்கும், இந்த மாதிரி சூதோட. ஆனா அந்த கடன் கொடுத்தாங்க பாரு, அவங்க கிட்ட காசு தராது. அதான் கீர்த்தி சுரேஷோட வேலை. அப்புறம் மகேஷ் பாபு கிட்ட போய் கீர்த்தி சுரேஷ் போயிட்டு, இந்த மாதிரி நான் $10,000 வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்தா திருட்டு பசங்க திருன்னு போயிட்டாங்க, உங்களால முடிச்சா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டு நம்மளால கவுத்துட்டாங்க. அப்படியே ஒரு பாட்டு மாதிரி போதும்பா. அந்த பாட்டுலயே வந்து மகேஷ் பாபுவை பயங்கரமா வச்சு செய்யும், ஏமாத்தோம், திருடும். அப்படியே கடைசியில பச்சை மாதிரிலாம் குத்தி காட்டும்பா. அதையும் நம்ம தலைவர் லூசு மாதிரி கண்கள் இரண்டா ஜெய் மாதிரி நம்பி ஏமாந்துருவாரு. ஒரு நாள் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பார்ட்டி பப்பு வந்து மகேஷ் பாபு போகும்போது அங்கதான் நம்ம கீர்த்தி சுரேஷோட சுயரூபத்தையே பாப்பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்புறம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு மகேஷ் பாபு என்ன பண்ணுவார், கீர்த்தி சுரேஷ் போயிட்டு என் $10,000 இப்ப எடுத்து வை, இல்லைன்னா உனக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வாக்குவாதம் நடக்கும். இடத்துல பாலான்னு மகேஷ் பாபு அவர்கள் கீர்த்தி சுரேஷ கணத்துல அடிப்பாரு. என்னையே அடிச்சுட்டு விடமாட்ட சொல்லி உடனே கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணா, அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணோம். நான் நினைச்சேன் சரி கார்ல ஏதோ வருவானுக்கு போல இருக்குது 4-5 அடியாளுங்க. ஏன்னா ஹீரோயினி வந்து கொஞ்சம் கெத்தா காட்டினா தானே ஹீரோ கிட்ட சண்டை போடும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும்னு நினைச்சா, நல்லா யோசிச்சிருக்காங்கப்பா டேரக்டர். வராங்கப்பா மகேஷ் பாபு கிட்ட கன் பாயிண்ட் வச்சு மரியாதை அங்கிருந்து போயிட்டு எங்க மேடம் கிட்ட இருந்து போயிட்டு இல்லைன்னா வந்து போட்டு தள்ளுருவேன்னு. யாராங்க அப்ப எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஒருவேளை ஹிந்தில இருந்து ஒரு அப்பா கேரக்டர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ, இல்ல கன்னடால இருந்து இல்ல தெலுங்குல இருந்து யாராச்சும் அப்பா கேரக்டர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அப்பா கேரக்டர் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யார் தெரியுமா? நம்ம சமுத்திரக்கனிங்க.
சமுத்திரக்கனி காட்டுறாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் எந்த மாதிரி கேரக்டர்னா, அதாவது ஸ்டார்டிங்ல வந்து 4-5 பேங்க் ஆபீசரை வந்து கட்டி போட்டு அடிச்சு சாவடிக்க பாக்குறாரு. அவங்க அடிச்சிருவாரு. என்னன்னா அவங்க வந்து சமுத்திரக்கனி பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாரு. அந்த லோனை கேட்க வந்தவங்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுகிறாரு. அதாவது அவர் என்ன மாதிரி கேரக்டர்னா சொன்னா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. சமுத்திரக்கனி அவர்கள் காசு வாங்குவாரு, ஆனா திருப்பி கொடுக்க மாட்டாரு. அதாவது நம்ம ஹீரோ 1 ரூபாய் அவர்கிட்ட வாங்கினா அதை வசூல் பண்ணாம விடாத ஆளு. இங்க நம்ம சமுத்திரக்கனி 10 பைசா யாருக்காச்சும் வாங்கினாலும் அந்த 10 பைசா கூட திருப்பி கொடுக்காத ஆளு. இந்த 1.5 ரூபாய் சேர்ந்துதான் இப்போ ஒரு படமா வந்திருக்கு. இங்கதான் இன்ட்ரோல விடுறாங்க. லட்சுமி செராமிக்ஸ் வழங்கும் நீயா நான் பவர்ட் பை வாக்நெட் ஃபுட்வேர் மற்றும் உதயம் இட்லி அரிசி ஞாயிறு மதியம் 12:30க்கு உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். யார் அந்த டைரக்டர்? எனக்கே ஒரு பார்க்கணும் போல இருக்கு. நம்ம மகேஷ் பாபு அவர்கள் இங்கே வந்து சமுத்திரக்கனி ஆபீஸுக்கு போய் இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து என்கிட்ட $10,000 வாங்கியிருக்காங்க, அதை நீங்க கொடுக்கணும் சார் அப்படின்னு கேட்கும்போது தர முடியாது. அது முடியாது சார் சமுத்திரக்கனி அவர்கள் காலைல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல மகேஷ் பாபு வழிமறிச்சு இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து என்கிட்ட $10,000 வாங்கியிருக்காங்க கொடுங்க சார் கேட்கும் போது தர முடியாது அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் டென்ஷன் சொல்லிட்டு போறாரு. இவன் ரொம்ப நோண்டானே, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நண்பா. இதற்கு தமிழ் சினிமால வந்து நம்ம அஜித் சார் அவர்கள் பைக்கை பார்க்க விட்டுருக்காங்க. தெலுங்கு சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள் காலால உதைச்சி காரையே பறக்க விட்டுருக்காரு. ஏன் நம்ம பாலகிருஷ்ணா அவர்களே வந்து தொடைய தட்டி கையை காட்டி ட்ரெயினே ரிவர்ஸ் போயிருக்காரு. ஆனா போட் இது வரைக்கும் யாராச்சும் ரிவர்ஸ் அடிச்சிருக்காங்களா இல்ல தூக்கியாச்சு அடிச்சிருக்காங்களா? நம்ம மகேஷ் பாபு அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், சமுத்திரக்கனி ஆளுங்க வந்து மகேஷ் பாபு மேல வலையெல்லாம் போட்டு பின்னி அவர் கடல்ல இழுத்து சாவடிக்க பாக்குறாங்க. நீயான கொய்யா கடலை இழுத்துன்னு சாவடிக்கிறது இருன்னு சொல்லி அந்த வலைய பிடிச்சி இழுத்து அப்படியே கடல்ல இருக்கிற போட்டு மேல பறந்துட்டு வருது. இவர் அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்துட்டு வர்றாரு. டைரக்டர் எனக்கே ஒரு பார்க்கணும் போல இருக்கு நண்பா. இங்க ஒரு கேரக்டர் நான் மறந்துட்டேன். அதாவது மகேஷ் பாபு சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா செத்துட்டோன்னே மகேஷ் பாபுவோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மகேஷ் பாபு அனாத ஆசிரமத்துல சேர்த்து விடுவாரு. அங்க இருந்து தான் மகேஷ் பாபு ஃபாரினுக்கு போய் பெரிய ஆள் ஆவார். இங்க வந்து அவர் மீட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா மகேஷ் பாபு விசாரிச்சு அந்த இடத்துல வந்து பேங்க்காரன் வந்து அந்த வயசானவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஐயோ உனக்கு வெக்கமான சூடு ஏதாச்சும் இருக்காயா, நீயே வந்து பேங்க்ல வந்து இன்னும் லோன் கட்டாம இருக்கிற, உனக்குலாம் எதுக்கே வீட்டு அந்த பெரியவரை திட்டும் போது மகேஷ் பாபு வந்து அங்க சண்டைக்கு போவார். ஏன்னா அவன் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு தராம இருக்கிறான் பணக்காரன், அவங்கள விட்டுறீங்க, இந்த ஏழை மக்களை ஏன் சித்திரவதை பண்றீங்க, இவங்க டைம் தானே கேட்கறாங்க அப்படின்னு மகேஷ் பாபு சப்போர்ட்டுக்கு வராரு. அங்க வந்து சில பல ஃபைட்லாம் நடக்குது. அப்படியே வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு உணர்ச்சி பொங்கி கரெக்ட் இவான்னு சொல்லி கட்டதான் பணக்காரங்களாம் கோடீஸ்வரங்களாம் காசு கீசு வாங்குறானுங்க, அவங்கள விட்டுறானுங்க, நம்ம வந்து டைம் தான் கேட்கும், நம்மளுக்கு டைமும் தர மாட்டேங்கிறானுன்னு சொல்லி மகேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. பர்சனலா சொல்லணும்னா இங்க மட்டும் டைரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா மல்லையா சரக்கு கம்பெனி வச்சுட்டு இருந்தாங்க, நம்பி காசு கொடுத்தாங்க, அவர் ஃபாரின் போயிட்டாரு. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் சொல்றாங்க. அவங்க டைம் தான் கேட்கறாங்க, அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அவமானப்படுத்துறாங்க. அவமானம் தாங்க முடியும் எத்தனை விவசாயிகள் வந்து தூக்கில தூக்கியிருக்காங்க, பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க. ரெண்டும் ஐயோ தேச துரோகம் சொல்லி உள்ளதுக்கு போட்டு போறாங்க மாமா. எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க ஏங்க சும்மா இருங்கங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுப்பா. சரி நம்ம கதைக்குள்ள வந்து யோசிச்சு பார்க்குது, நீ ஏன் எங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஒரு வகையில பார்த்தா நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நம்ம அவங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் பேசி அவனை அனுப்பிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வில்லனோட பிஏவை கூப்பிட்டுக்கிட்டு மகேஷ் பாபு வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது. அதாவது என்னன்னா, இப்ப உனக்கு தர வேண்டிய அமௌண்ட் நானே கொடுத்துட்றேன், தயவுசெய்து நீங்க இருந்து போயிடு, எங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட சொல்லும் போது, ஆனா இப்போதைக்கு எங்கிட்ட காசுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சொல்லும் போது, நீ காசே தர தேவையில்ல, நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லி நீ வந்து என் கூட படுத்துரு அப்படின்னு சொல்றான். நான் வெட்டாம விட மாட்டேன். நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசிட்டானே, தெரியாம பேச வாடா, ஒத்த கொத்த நிப்போம்டா, அடிச்சு வாப்படா, வாடா சாமி, நீங்க பெரிய ஆளு, சிம்ம கல்ல வச்சு வெட்டுடா. டோன்ட் பேனிக் ஸ்கிரிப்ட்ல இருக்குது. அதாவது என்னன்னா, தப்பா எதுவும் நினைக்க தேவையில்லை. மகேஷ் பாபு என்ன ஒரு சொல்றாங்கன்னா, என் பக்கத்துல மட்டும் நீ படுமா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நான் கால் மட்டும் மேல போட்டுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சார்? இல்ல கடவாப்பல்ல ஒரு கடுகு மாட்டி இருந்துச்சு, இப்ப போயிருச்சு. ஒரு ஹீரோ சொல்லக்கூடாத வார்த்தை, ஒரு ஹீரோயினை அக்செப்ட் பண்ணக்கூடாத ஒரு சீன். ஆனா என்ன இருக்குன்னா, இங்க ஹீரோ சொல்லிட்டாங்க, ஹீரோயினையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாளாவே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கூட படுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுல வந்து என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கால் போட்டு படுத்தாதான் தூக்கமே வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சான். ஐயோ என்னங்க இது.
அப்புறம் என்ன, ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தமிழ இப்படி கூட லவ் வரும்? ஹாய் பேபி. அங்க என்னடா சத்தம்? பஞ்சர். ஆமா. ஓ சாரி, அவனே அங்க இதுன்னு இருக்கான். இட்ஸ் ஓகே ப்ரோ, கூல் கூல். என்னப்பா கண்ணுல தண்ணினா? நம்ம பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து மகேஷ் பாபுவை கூப்பிட்டு, நீ வந்து என் பொண்ணை விட்டு போயிடு, உனக்கு அந்த $10,000 கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லாம நீ பிரஸ் முன்னாடி வந்து இந்த மாதிரி இவர் வந்து என்கிட்ட காசே வாங்கலன்னு சொல்லணும், ஏன்னா உன்னால வந்து என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ பண்ணா நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் முன்னாடி வந்து நம்ம மகேஷ் பாபு அவர்கள் வந்து எல்லாம் பிரஸ் முன்னாடி வந்து இவர் வந்து எனக்கு வந்து $10,000 ஒன்றும் தர தேவையில்ல, நான் வந்து இவர் எதிரிங்க வந்து என்கிட்ட எப்படி சொல்ல சொன்னாங்க, நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இவர் வந்து எனக்கு $10,000 $10 கோடி தர்றாங்க எனக்குன்னு ஒரு ஷாக்கை வந்து பிரஸ்காரங்களுக்கும் தராங்க, சமுத்திரக்கனிக்கும் நம்ம மகேஷ் பாபுக்கும் தராங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஏன் இப்படி நம்ம மகேஷ் பாபு அவர்கள் பிரஸ் முன்னாடி சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் ஏர்போர்ட்ல வந்து நம்ம நதியா மேடம் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி சோகமா இருக்கு பார்த்துட்டு, ஏன் மேடம் சோகமா இருக்குன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சமுத்திரக்கனி வந்து என் பேங்க்ல இருந்து $10 கோடி வந்து கடை வாங்கினாரு, திருப்பி தரல, நான் தான் முன்னே இருந்து வந்து அவருக்கு வந்து கடை வாங்கி கொடுத்தேன், இப்போ அவர் திருப்பி தரதுனால என்ன வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நம்ம நதியா மேடம் அவருக்கு நம்ம மகேஷ் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காரு நம்ம மகேஷ் பாபு அவர்கள். இதுல என்னன்னா, நம்ம நதியா மேடமுக்கும் நம்ம மகேஷ் பாபு அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. சம்பந்தமே இல்லாம ஆளுக்காக நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒருத்தரோட கேட்கல. இது வரைக்கும் சமுத்திரக்கனி வீட்டுல வந்து யாரும் வந்து இந்த பேங்க்ல வந்து கடை வாங்கலாம், வீட்டுல வந்து ஒட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த கார்டு மாதிரி கொடுப்பாங்க, மஞ்சள் நோட்டீஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வரைக்கும் சமுத்திரக்கனி கிட்ட வந்து யாரும் கொடுத்ததே இல்லையா, ஏன்னா போனவங்க திருப்பி வரமாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பேங்க் கிட்டே போயிட்டு அந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுங்க, கூட மட்டும் யாராச்சும் வாங்க சொல்லும்போது யாருமே வர பயப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு ஹேண்டிகேப் மட்டும் நான் வரேன் தைரியமா சொல்லி வராப்பு. இங்கதான் ஆந்திரா மசாலாவை சும்மா பரப்பி விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ஹேண்டிகேப்டரை வந்து லாரியில உட்கார வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காப்புல, 2 மாட்டு வண்டியில வந்து காய்கறி எல்லாம் போட்டு இருக்கு, இது தாண்டி தான் அவன் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அதை இடிச்சு தள்ளுறாரு நம்ம மகேஷ் பாபு. 1 ஸ்டேஜ். 2nd ஸ்டேஜ் அதே மாட்டு வண்டியில வந்து செங்கல்ல வச்சிருக்கிறாங்க, அத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போறாப்புல 2nd ஸ்டேஜ். ஆனா 3rd ஸ்டேஜ் தாண்டா ரொம்ப மோசம், வந்து கொளுத்தி விட்டாங்க. அதுல வந்து லாரியை மோதிட்டு பிச்சுன்னு போறாரு. ஏண்டா பெட்ரோல் பங்க் வெடியாது, அந்த மாதிரி கூட வரல, பெட்ரோல் பங்க்லாம் சேர்ந்து எரியுதுங்க, ஆனா லாரிக்கு எதுவும் ஆகல. இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு சமுத்திரக்கனி கிட்ட போய் காலை கொடுக்காரு, இந்த மாதிரி $10 கோடி பேங்க்ல தரணும், தராம இருக்கீங்க சொல்லி. இப்ப நார்மலா பாக்குற ஒரு ஆடியன்ஸ் மென்டாலிட்டில தான் நான் கேக்குறேன், நீ வந்த வேலை என்ன, உன் காசை வாங்கிட்டு போதும் வேலை என்ன, இதெல்லாம் என்னடா இது, இதே எனக்கு ஒன்றும் புரியலடா, என்னடா இது. இனிமே அப்படித்தான் அப்படித்தான் அப்பா. இவன் என்னடா இவ்வளவு மோசமா இருக்கிறான்னு நம்ம சமுத்திரக்கனி பயப்படுவாங்க நீங்க நினைப்பீங்க. அதான் நம்ம சமுத்திரக்கனி பயப்படுது. மறுபடியும் ஆளுங்களை அனுப்பி நம்ம மகேஷ் பாபு கிட்ட ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஃபைட் எப்படி இருக்குன்னா, அதாவது கிராவிட்டி வந்து நம்ம மகேஷ் பாபு கிட்ட மட்டும் தான் யூஸ் ஆகுது, மீதி எல்லாரும் பறக்குறாங்க. இதை பலூன் அடிக்கிற மாதிரி அடிச்சு விளையாடுறாப்லப்பா. காண்டாயி மகேஷ் பாபுவை போட்டு தட்டுறதுக்கு நம்ம சமுத்திரக்கனி ஃபீல்டுல இறங்குறாங்க. அந்த இடத்துல வந்து மக்கள்லாம் வந்து நம்ம லோன் கட்டலாம் விட்டுறாங்க, இந்த மாதிரி பணக்காரங்க லோன் கட்டினா விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் இருக்கலாம் தான் நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க. மொத்த மக்களும் சமுத்திரக்கனியை போட்டு அடி பின்றாங்க. அந்த இடத்துல மகேஷோட பூந்து போய் அவரை வந்து காப்பாத்துறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ இல்லவா, காப்பாத்தி தானே ஆகணும். டீ கல்ல வந்து நம்ம மகேஷ் பாபு வந்து சமுத்திரக்கனி உட்கார வச்சுட்டு அந்த 10,000 கூட தான் கொடுத்துறான்பா அப்படின்னு சொல்லும் போது, சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவரும் சொல்லுவாரு. அப்படியே தி எண்டு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்கதான் வந்து ஆடியன்ஸ் மனசுல உறுத்தினே இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நதியாக்கும் மகேஷ் பாபுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு தோணும். அந்த இடத்துல நம்ம டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ட்விஸ்ட் அங்க கொண்டே வச்சீங்க. அதாவது என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து மகேஷ் பாபு சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா வந்து லோன் கட்ட முடியாம அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லோனை நீ கட்டி அவனும் டார்ச்சர் பண்ணதே நதியா மேடம் தான். நீ சொல்றபடி பார்த்தா நதியா மேடம் மேல தானே அவங்க அப்பா அம்மா செத்தாங்க. அப்ப வந்து எக்கெடுக்கெட்டு போனோம் அப்படின்னு விட்டு தொடங்க வேண்டியதுடா. எதுக்குடா ஹீரோ வந்து அந்த பொம்பளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்பல நீங்க கேட்கலாம். என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன். அங்கதான் ஒரு டைலாக் வச்சிருக்காப்புல. என்ன டைலாக் தெரியுமா, நீங்க பண்ணது தப்பு இல்ல, என் கேள்வி ஒன்னேயோட தான். பணக்காரங்களும் கடன் வாங்குறாங்க, ஏழைகளும் கடன் வாங்குறாங்க. பணக்காரங்களோட கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க, ஆனா ஏழைகளை மட்டும் ஏன் இப்படி சித்திரவதை பண்றாங்க, இந்த கேள்விதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிருக்கிறாரு. இது என்ன போட்டு படத்தை முடிச்சிடறாங்க. இப்போ அவங்க கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் இல்லை. முடியல நண்பா. சரி ஓகே,
சரி நண்பா, இந்த மூவி ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா தான் நம்ம சேனல் நாலா பக்கம் போகும், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். சரி நண்பா, உங்களுடைய உங்கள் பிரவீன் குமார்.